மிதுனா அவளோட ரெஸ்டாரண்ட்ல நைட்டு சாப்பாடு பரிமாறிட்டு இருந்தா. கையில பிளேட் இருந்தாலும் அவ மனசு முழுக்க அவளோட அப்பாவ பத்தி தான் ஓடிட்டு இருந்தது. அதனால கவனம் சரியா இல்லாம சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு இருந்தா. அத பார்த்த மேரி, மிது, உனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் போல இருக்கு. அதெல்லாம் ஒன்னும் இல்ல, நான் சமாளிச்சுக்கிறேன். அப்போ திடீர்னு அவளோட ஃபோன் சத்தம் போட்டுது. தெரிய பார்த்தா பிரைவேட் நம்பர். மிதுனா கொஞ்சம் பதற்றத்தோட ஹலோன்னு சொன்னா. மிஸ் மிதுனா, உன்னோட மெயில உடனே செக் பண்ணுன்னு சொல்லிட்டு கால் கட்டானது. இவனுங்க வேற என்ன புதுசா தொல்ல கொடுக்க போறாங்கன்னு நொந்திக்கிட்டு மெயில் ஓபன் பண்ணினா. மெயில் படிச்சதும் அவளுக்கு நெஞ்சுக்குள்ள ஏதோ ஒன்னு சரியா இல்லைன்னு தோணுச்சு. என்ன மிதுனா, ரொம்ப குழப்பத்துல இருக்க போல, வேலையில கவனமே இல்லையே. உன் அப்பா அக்கவுண்ட்ல எப்படி இவ்ளோ பணம் வந்துச்சுன்னு யோசிக்கிறியா? இத படிச்சதும் மிதுனா உடனே சுற்றி முற்றி பார்த்தா. யாராவது அவள கவனிக்கிறாங்களா? யாராவது வித்தியாசமா இருக்காங்களா? ஆனா எல்லாருமே நார்மலா தான் இருந்தாங்க. அவ உடனே